Yes, now we are moving to illustration 3. Just to take out this question, take down this question. Following is the balance sheet of Mahesh Limited as on 31st March 2019. இது என்னது the balance sheet. ஓகேவா? Equities particulars கொடுத்துருக்காங்க rupees, equity and liabilities. Equity and liabilities. Are you writing? Okay. Shareholders fund. Equity share capital 2 lakhs. Equity share capital 2 lakhs. Second, non-current liabilities. Non-current liabilities. Long-term borrowings. Long-term borrowings 50,000. 3. Current liabilities. Current liabilities. A. Short-term borrowings. A. Short-term borrowings 17,000. B. Trade payable 25,000. C. Other current liabilities. Other current liabilities, that is expenses payable. Current liabilities என்ன இருக்கு? Expenses payable, that is 3,000. That is 3,000. D. Short term provisions. Short term provisions, that 5,000. Total 3 lakhs. Total 3 lakhs. Then asset side. Asset side. Assets. Non-current assets. Non-current assets. Fixed asset. Heading போடுங்க. Fixed assets. அதில் tangible asset. Fixed assetல tangible asset 1,50,000. ரெண்டாவது செகண்ட் current assets. current assetsல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. inventories 45,000. inventories 45,000. Trade receivable 70,000. Trade receivable 70,000. Cash and cash equivalents. Cash and cash equivalents 30,000. D. Other current assets. Other current assetல prepaid expenses. Prepaid expenses அப்படிங்கிறது current asset. Asset, yeah. It will show on the asset side of the balance sheet, yeah. சரி, prepaid expense அப்படிங்கிறது 5,000. ஸோ டோட்டல் என்ன இருக்கு? 3 lakhs. Calculate current ratio. Second, quick ratio. என்ன பண்ணும்? You have to calculate current ratio and quick ratio. சம் போடலாமா? First you have to write the formula for current ratio. Current ratio is equal to current assets by current liabilities. இது அதோட ஃபார்முலா இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? யூ ஹாவ் டு ரைட் ஆல் தி கரண்ட் அசட்ஸ். கரண்ட் அசட் எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். நீங்கள் வந்து அப்படியே கால்குலேட் பண்ணக்கூடாது. ரேஷியோ அனாலிசிஸில் கண்டிப்பாக எழுதி தான் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு கரண்ட் assets is equal to இங்கே என்னென்ன கரண்ட் அசட் இருக்குது கொஸ்டின் பாருங்கள். இன்வென்ட்ரிஸ் கரண்ட் அசட்னு ஒன்று இருக்கா,
அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரண்ட் அசட்ஸ், இன்வென்ட்ரிஸ், ட்ரேட் ரிசீவபிள், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். இது மட்டும்தான் கரண்ட் அசட். அதனால் நீங்கள் இதை மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இன்வென்ட்ரிஸ், trade receivable, cash and cash equivalents plus prepaid expenses. ஓகேவா? இப்போ அமௌண்ட் எழுதணும். தட் இஸ் இன்வென்ட்ரிஸ் எவ்வளோ இருக்குது கொஸ்டினில் பாருங்கள், 45,000. நெக்ஸ்ட் ட்ரேட் ரிசீவபிள் 70,000. நெக்ஸ்ட்டு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் 30,000. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் 5,000. ஓகேவா? இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 45,000, 70,000, 30,000 அண்ட் 5,000 எவ்வளோ இருக்கும்? 7 + 3 10, 1,50,000. சரியா? ஸோ இது ருபீஸ் 1,50,000. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது பாருங்கள் கொஸ்டினில். கரண்ட் அசட், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ்னு இருக்கா, ட்ரேட் பேயபிள் இருக்கா, எக்ஸ்பென்சஸ் பேயபிள், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் இதெல்லாமே இருக்கா. ஸோ நீ என்ன பண்ணும், இதெல்லாம் எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் ப்ளஸ் ட்ரேட் பேயபிள் ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் பேயபிள் ப்ளஸ் ஷார்ட் term provisions. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். தட் இஸ் என்ன இருக்குது, ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் எவ்வளோக்கு உங்கள் கொஸ்டினில் பாருங்கள், 17,000 இருக்கா. நெக்ஸ்ட்டு ட்ரேட் பேயபிள் 25,000 இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு ட்ரேட் பேயபிளுக்கு அப்புறம் என்ன இருக்குது, எக்ஸ்பென்சஸ் பேயபிள் எவ்வளோ இருக்குது, 3,000 ப்ளஸ் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, 5,000 இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ண நமக்கு எவ்வளோ வருது, 17, 25, 3,000, 5,000. இதெல்லாம் ஆட் பண்ண நமக்கு ருபீஸ் 50,000 வருதுங்களா. சரி, இது என்னது, திஸ் இஸ் கரண்ட் லைபிலிட்டி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கரண்ட் அசட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், கரண்ட் லைபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போது ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. வாட் இஸ் த ரேஷியோ, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் கரண்ட் ரேஷியோ. நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள், கரண்ட் அசட் டிவைட் பை current liabilities. அப்போ நம்ம இங்கே சிம்பிள் பண்ணலாம். that is 1,50,000 divided by 50,000. ரைட்டா? நான் இங்கே போடுறேன். current ratio is equal to current asset divided by current liability. ஸோ என்னது, 1,50,000 divided by 50,000. நம்ம ஷார்ட் பண்ணலாமா, இதுதான் அடிச்சுடுவோம். அப்போ இது 3 டைம்ஸு, இது 1 டைம்ஸ். ரைட்டா? அப்போ இஸ் ஈக்குவல் டு 3:1. அப்போ கரண்ட் ரேஷியோ என்னது, 3:1. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், குவிக் ரேஷியோ போடணும் இல்லையா. குவிக் ரேஷியோ நம்ம சம்மிலே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே போடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், குவிக் ரேஷியோக்கு யார் ரைட் தி ஃபார்முலா. ஸோ குவிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு குவிக் அசட்ஸ் divided by current liabilities. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், குவிக் அசட் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின் இருக்கான்னு பாருங்கள், குவிக் அசட் இருக்கான்னு பாருங்கள். கரண்ட் அசட் கொடுத்துருக்காங்க இல்லையா, டோட்டல் கரண்ட் அசட் இருக்கா, மொத்தம் டோட்டல் கரண்ட் அசட் எவ்வளோ வருது, மொத்தம் 1,50,000 வருது. எங்கே வருது, நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். டோட்டல் கரண்ட் அசட் அப்படிங்கிறது 1,50,000 இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணோம், இன்வென்ட்ரிஸும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸையும் மைனஸ் பண்ணணும். தட் இஸ் இன்வென்ட்ரிஸும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸும் மைனஸ் பண்ணணும். இன்வென்ட்ரிஸ் எவ்வளோ இருக்குது, 45,000 இருக்குது. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குது, 5,000 இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுது, மைனஸ் பண்ணணும்.
இப்போ மைனஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிக் அசெட் ஃபார்முலா இருக்கா இதெல்லாமா சரி குவிக் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது டோட்டல் கரண்ட் அசெட் மைனஸ் இன்வென்ட்ரிஸ் மைனஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ரைட்டா சரி இப்போ டோட்டல் கரண்ட் அசெட் அப்படிங்கிறது 1,50,000 ஓகே அதில் இன்வென்ட்ரிஸ் எவ்வளோ இருக்குது 45,000 மைனஸ் 5,000 இது ரெண்டையும் வேணா 50,000 1,50,000ல் என்ன போகுது 50,000 போயிடும் இல்லையா அப்போ மிச்சம் இருக்கிறது 1 lakh 1 lakh அப்படிங்கிறது என்னது இட்ஸ் அ குவிக் அசெட் 1 lakh அப்படிங்கிறது குவிக் அசெட் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா சரி குவிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு குவிக் அசெட் பை கரண்ட் லைபிலிட்டி குவிக் அசெட் கண்டுபிடிச்சிருக்கோம் தட் இஸ் 1 lakh இஸ் த குவிக் அசெட் ஸோ கரண்ட் லைபிலிட்டி என்ன இருக்குது கரண்ட் லைபிலிட்டி அப்படிங்க நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் என்னது 50,000 இருக்கா ஸோ அந்த 50,000 நம்ம என்ன பண்ணுறோம் கரண்ட் லைபிலிட்டியாக போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது திஸ் இஸ் 2 and 1 2:1 என்னவா வருது 2:1 ஸோ அப்போ குவிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 2:1 குவிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 2:1 now we can do the sum we have to write the formula for current ratio what we have to find here we have to find current ratio and liquid ratio okay first current ratio for finding current ratio the formula is current assets divided by current liabilities okay and you have to write all the current assets so here current assets is equal to what are the current assets there what are the current assets are there are inventories look at the question inventories is trade debtors cash and cash equivalents other current asset la prepaid okay இப்போ நம்ம இதெல்லாமா current asset is equal to inventories plus trade debtors cash and cash equivalents plus prepaid expenses okay inventories எவ்வளோ இருந்தது கொஞ்சம் கொஸ்டின் பாருங்க inventories எவ்வளோ இருக்கு 1,60,000 ஓகேவா ஸோ inventories is equal to 1,60,000 plus trade debtors 3,20,000 cash and cash equivalents is 80,000 plus prepaid expenses 40,000 ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 1,60,000 3,20,000 80,000 and 40,000 6 lakhs எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் 6 lakhs சரி நெக்ஸ்ட்டு கரண்ட் liabilities current liabilities என்னென்ன இருக்குது ஷார்ட் கரண்ட் liabilities என்ன இருப்பாங்க ஷார்ட் டேர்ம் borrowings trade payables other current liabilitiesல expenses payable இருக்குது ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் சரி இதெல்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணலாம் ஓகேவா current liabilities is equal to
short term borrowings, trade payable, expenses payable plus இன்னொன்று short term provisions. ஓகேவா? இந்த அமௌண்ட் பாருங்கள், ஷார்ட் டேர்ம் 50,000, trade payable 3 lakhs, 10,000, expenses payable 15,000, short term provisions 25,000. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாமே ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஆட் பண்ணும்போது எவ்வளோ அது equal to rupees 40, rupees 4 lakhs, rupees 4 lakhs. Okay, then now we have to apply the formula. Current ratio is equal to current asset by current liabilities. Current asset நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 6 lakhs கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ 6 lakhs என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி current liabilities அப்படிங்கிறது 4 lakhs கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை சிம்பிளை பண்ணும்போது இது 3 times, இது 2 times. ஸோ 3:2, 3:2 நம்ம என்னென்னு சொல்லலாம், இன்னும் சிம்பிளை பண்ணும்போது 1.5:1. 1.5:1 is the current ratio. Okay, next என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, செகண்டு குவிக் அசட், குவிக் ரேஷியோ இல்லையா? குவிக் ரேஷியோ கண்டுபிடிக்க ஃபார்ம் என்ன, QU ரேஷியோ, குவிக் ரேஷியோ இல்லையா? குவிக் ரேஷியோ ஃபார்ம் என்ன, குவிக் ரேஷியோ ஃபார்ம் என்ன, quick assets divided by current liabilities. ஓகேவா? இங்கே நமக்கு ஒரு விஷயம் இருக்குது, கரண்ட் லைபிலிட்டிஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், என்னது 4 lakhs அப்படிங்கிறது கரண்ட் அசட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு என்ன தேவையில்லை, இப்போ கரண்ட் அசட் நமக்கு இது பண்ண தேவையில்லை. ஆனால் குவிக் அசட் ஃபார்ம் என்ன, குவிக் அசட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் assets minus inventories minus prepaid expenses. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4 lakhs ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த 4 lakhs நம்ம போட்டுட்டோம். கரண்ட் அசட் இஸ் ஈக்குவல் டு 4 lakhs. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது குவிக் ரேஷியோ. குவிக் ரேஷியோ ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, குவிக் அசட் டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போது இந்த கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிற நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம், எவ்வளோ 4 lakhs கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதேமாதிரி கரண்ட் அசட் நம்ம இங்கே டோட்டல் பண்ணிச்சிருக்கோம், தட் இஸ் 6 lakhs அப்படின்னு டோட்டல் பண்ணிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், குவிக் அசட்டை கண்டுபிடிக்கலாம். குவிக் அசட் ஃபார்மில் என்ன, கரண்ட் அசட் மைனஸ் இன்வென்ட்ரிஸ் மைனஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸையும் மைனஸ் பண்ணும், இன்வென்ட்ரிஸும் மைனஸ் பண்ணும். அப்போ கரண்ட் அசட் இங்கே என்ன இருக்குது, 6 lakhs இருக்கா? 6 lakhs இது நம்ம என்ன பண்ணோம்னா, இன்வென்ட்ரிஸ் எவ்வளோ இருக்குது, இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிறது 1,60,000 இருக்குது. அதே மாதிரி ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குது, 40,000 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு ஒரு ஆன்சர் இருக்கும், 2 lakhs இருக்கும். இப்போது இந்த கரண்ட் அசட் 6 lakhsக்குள்ள 2 lakhs நான் என்ன பண்ணிட்டேன், மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 4 lakhs கிடைக்கும். இந்த 4 lakhs அப்படிங்கிறது என்னது, இஸ் இட் குவிக் அசட். நம்ம குவிக் அசட் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ ருபீஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? என்ன ஃபார்முலா, குவிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு குவிக் அசட் பை கரண்ட் லைபிலிட்டி. குவிக் அசட் எவ்வளோ இருக்குது, குவிக் அசட் நமக்கு எவ்வளோ வந்துச்சு, 4 lakhs வந்துருக்கு, ருபீஸ் 4 lakhs டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, இங்கே பாருங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 4 lakhs கண்டுபிடிச்சிருக்கோமா? அந்த 4 lakhs-ஐ இங்கே போகிறோம். ஓகேவா? இப்போ 2 டிவைட் பண்ணும்போது என்ன ஆகிடும், இது வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ 1 இதுவும் 1 ரைட். ஸோ 1:1. அப்போ குவிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1:1. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தது கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1:5, 1.5:1. இது கரண்ட் ரேஷியோ
1.5:1 குவிக் ரேஷியோ அப்படிங்கிறது 1:1.